நாமக்கல்லில் கமிஷன் தொகை வேறுபாட்டால் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கூறி ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் உணவு வழங்கப் போவதில்லை என உணவக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத், இது தொடர்பான விவரங்கள் என்ன? நாமக்கல் நகரில் 100க்கும் மேற்பட்ட உணவகங்களானது செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் ஆட்களும் உள்ளனர். இந்த சூழலில் இன்று நாமக்கல்லில் நாமக்கல் நகர ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பானது நடைபெற்றது. இதில் பேசிய சங்கத்தின் தலைவர் அருண், ஜூலை 1 முதல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களுக்கு உணவகத்தில் ஏற்படும் கமிஷன் வேறுபாடு காரணமாக ஜூலை 1 முதல் இந்த உணவு டெலிவரி செய்வதாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், அதே போல ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் டெலிவரி செய்யும் அந்த ஆட்களில் விளம்பர கட்டணம், மறைமுக கட்டணம் போன்றவற்றால் வருமானத்தில் 50% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் வருமான இழப்பானது ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஆப்கான இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு ஜூலை 1 முதல் உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்க உள்ளதாகவும், அந்த ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களுக்கு உணவு வழங்காவிட்டால் அந்த நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே நாமக்கல் நகரில் ஜூலை 1 முதல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களுக்கு உணவகத்திலிருந்து உணவு டெலிவரி செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளனர்.